வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் பெற வேண்டியவர்களில் சுமார் 40 லட்சம் பேர் இதுவரையில் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது வரை 13 மில்லியனுக்கும் அதிகமானோர் குறித்த இலக்கத்தை பெற்றுள்ளதாகவும் 18 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் கட்டாயமாக இந்த இலக்கத்தை பெற்றிருக்க வேண்டும் என்றும் நாட்டில் சுமார் 17 மில்லியன் பேர் இந்த இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் பல்வேறு சேவைகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு குறித்த இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தர ஆதர சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பெறுபேறுகளை ஜூன் மாதம் 15ஆம் தேதி வெளியிடுவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பெறுபேறுகளை தயாரிக்கும் பணிகள் தற்பொழுது இறுதி நிலையை எட்டியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற 2 வாரங்களுக்குள் பெறுபேறுகள் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஆசனப்பட்டி அணியாத வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்துள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடுகின்ற தொனிப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விசேட போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கு அமைய நேற்று முன்தினம் மாத்திரம் 926 சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் நாடு முழுவதும் சுமார் 928 விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மேற்படி பாரிய அளவிலான கூட்டு சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளின் போது ஐஸ் போதைப்பொருள், கெரோயின், கஞ்சா மற்றும் சட்டவிரோத போதை மாத்திரைகள் ஆகியவற்றை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்றில் இருப்பவர்கள் டெங்கு பாதிப்பு இருக்கலாம் என்று சந்தேகித்தால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை இது தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் இயக்குநர் வைத்தியர் கபில கன்னகர தெரிவிக்கும் போது, காற்றில் இருந்தால் டெங்கு பாதிப்பு இருக்கலாம் என்று சந்தேகித்தால் பொதுமக்கள் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளில் 24வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மேலதிக நீதவான் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. நேற்றைய தினம் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி பி. நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இவற்றின் 4 எண்புக்கூடுகள் சிறுவர்களுடையதும் 2 வளர்ந்தவர்களுடையதும் 1 குழந்தையினதும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் மிக குறுகிய காலத்திற்குள் முற்றிலும் வீழ்ச்சியடைவதை காணக்கூடியதாக இருக்கும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போது நாட்டின் போர் வீரர்களையும் மகா சங்கத்தினரையும் ஒழிப்பதற்கானதொரு ஆட்சியை நிலவி வருவதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். கண்டி நகரில் நிலவுகின்ற கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக லங்கா மெட்ரோ பஸ் திட்டத்தினை 2ஆம் கட்டத்திற்கு செயற்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. உலக வங்கியின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்படும் கண்டி பன்முக போக்குவரத்து முனையத்தை மையமாக கொண்டு முன்னுரிமை பாதைகளினூடாக 4 பிரதான வீதிகளில் இந்த பேருந்து சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நவீன மெட்ரோ பேருந்து திட்டம் டிஜிட்டல் தகவல் அமைப்புகள், பயணிகள் இலகுவாக பேருந்தில் ஏறுவதற்கான பிரத்யேக மேடைகள் மற்றும் ஸ்மார்ட் கார்டு தொழில்நுட்பம் போன்றவை சில அதிநவீன வசதிகளை கொண்டதாக அமைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தற்போது பரவி வருகின்ற டெங்கு வைரஸானது கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் புதிய மரபணு மாற்றமடைந்த ஒரு வைரஸாக காணப்படுவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் காம்சக விஜயமுடி தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தின் பனாதவில்லுவ மயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற தீர்மான விபத்தில் உளவு இயந்திரத்தின் கீழ் சிக்கிய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
உயிரிழந்தவர் மயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 30 வயதுடைய நபர் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் கூலிக்கு அடிப்படையில் மற்றொருவருக்கு சொந்தமான உழவு இயந்திரத்தை இயக்கி வயல் உழும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் சம்பவத்தன்று வயல் உழும் பணியை நிறைவு செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது உழவு இயந்திரம் கட்டுப்பாட்டை இழந்து வயலுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்க்குள் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அதிவேகத்தில் பயணித்ததே குறித்த விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். விபத்தின் போது சாரதி உழவு இயந்திரத்தின் அடியில் சிக்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எல்னினோ வானிலை மாற்றத்தின் தாக்கத்தினால் எதிர்வருகின்ற அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது எல்னினோ நிலைமை பலவீனமாக இருந்தாலும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் அது படிப்படியாக வலுப்பெற்று மிகவும் வலிமையான நிலையை அடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அஜித் விஜயமன்னே தெரிவித்துள்ளார். மேலும் டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் எல்னினோ தாக்கம் மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் 60% மேலுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாமனுகம உஸ்பெட்டகொய்யாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உஸ்பெட்டகொய்யாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிக் கொண்டதாக பாமனுகம போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவல்களின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் சுமார் 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க 5 அடி 3 அங்குலம் உயரமுடைய ஒரு ஆண் என்று தெரிவிக்கப்படுகிறது. தொலைபேசி ஒலிபரப்பு கோபுரங்களிலிருந்து கேபிள்களை திருடிய வழக்கில் தேடப்பட்டு வந்த 27 மற்றும் 34 வயதுடைய 2 சந்தேக நபர்களை ராகம காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று நடத்திய அதிரடி சோதனையின் போது கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் ரத்து பஸ்வல மற்றும் கடவத பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நாட்டின் 3 மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் நேற்று மாலை 4 மணி முதல் இன்றைய தினம் மாலை 4 மணி வரையில் செல்லுபடியாகும் வகையில் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 3 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கள்ளுத்துறை, நுவரெலியா, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் பெய்த மழை வீழ்ச்சி 75 மில்லிமீட்டரையும் மண்ணீர் குறியீடு 100 மில்லிமீட்டரையும் தாண்டியுள்ளதால் மழை தொடரும் பட்சத்தில் மண்சரிவு சாய்வுகள் இடிந்து விழுதல், பாறைகள் விழுதல் மற்றும் தரை உள்ளிறக்கம் போன்ற அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையைச் சூழ்ந்துள்ள கடற்பகுதிகளில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்று வானிலை அவதானிப்பு நிலையம் எச்சரித்துள்ளது. கொழும்பிலிருந்து காலியூடாக கம்பாதோட்டை வரையிலான கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார், கொழும்பு மற்றும் காலிக்கூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக மேற்குறிப்பிட்ட கடற்பகுதிகளில் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் தீவை சுற்றியுள்ள ஏனைய கடற்பகுதிகள் ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கக்கூடும். மன்னாரிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பகுதிகளில் அலைகள் சுமார் 2.0 முதல் 2.5 மீட்டர் வரை உயரம் எழும்பக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.